எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்மளோட சேனல்ல உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான விட்டமின் சி அதிகமா இருக்கக்கூடிய முழு நெல்லிக்காய் வச்சு நம்ம இன்னைக்கு சம்மந்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த நெல்லிக்காய் வந்து ரொம்ப நல்லது. குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். அவ்வளோ உடம்புக்கு ஆரோக்கியமான இந்த சம்மந்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் 6 சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கலாம். 5 பூண்டு உரிச்சிட்டு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா பச்சை மிளகாய் 4 பச்சை மிளகாய் சேர்க்குறேன். காரம் குறைவாக தான் இருக்கும், அதனால் 4 சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம இந்த சேர்த்த அளவுகளுக்கு இன்றைக்கி நம்ம 4 முழு நெல்லிக்காய் அதோட கட் பண்ணி சதைப்பகுதிகளை மட்டும் நம்ம சேர்த்து அந்த விதைகளை வந்து வெளியில் நீக்கிட்டு நம்ம வந்து இன்றைக்கி அரைச்சி எடுக்க போகிறோம். நெல்லிக்காயில் விட்டமின் சி ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ ஒரு ஆரஞ்சு பழம் அப்படின்னா 4 ஆரஞ்சு நீங்கள் எடுத்து சாப்பிட்டிங்கன்னா தான் ஒரு நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய அளவுக்கு விட்டமின் சி நமக்கு கிடைக்கும். அவ்வளோ வந்து ஒரு நல்ல ஒரு மருத்துவ குணமுள்ள நெல்லிக்காயை நிறைய பேர் சாப்பிட்றது கிடையாது, மறந்துடுறாங்க. சாப்பாட்டு கூட வாரத்தில் 2-3 தடவை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 5-6 சின்ன துண்டு மாங்காய் கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் கட் பண்ணிவிட்டு நான் சேர்த்துக்கிட்டேன். இது கூட அடுத்து தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதெல்லாம் ஃபஸ்ட்டு ஒரு தடவை நல்லா கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். அரைச்சதுக்கு அப்புறமா நம்ம மறுபடியும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது கொரகொரப்பாக அரைச்சிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை ரொம்ப நைஸாக அரைச்சிடாமல் கொஞ்சம் கொரகொரன்னு தான் அரைக்கணும். இப்போ நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி தான் இருக்கணும் சம்மந்தி. அப்போ தான் நீங்கள் சாதம் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் ரச சாதம் கூட இல்லை வெரைட்டி ரைஸ் கூடவும் நீங்கள் தொட்டு சாப்பிட்டுக்கலாம். நான் சாதம் கூட வச்சு மிக்ஸ் பண்ணி சாப்பிட போகிறேன். நீங்களும் சாப்பிடுங்க. இந்த சம்மந்தி வந்து சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். ஏன்னா நெல்லிக்காய் ரொம்பவே உடம்புக்கு ஆரோக்கியமானதாக இருக்கும். நிச்சயமாக ட்ரை பண்ணுங்கள். நீங்களும் சாப்பிடுங்க. உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே கொடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நெல்லிக்காய் இப்போ சீசனாக இருக்குது. நிறைய வேறு இடத்துல நெல்லிக்காய் விற்றுட்டே இருக்குது. வாங்கி ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபிக்கு ஒரு லைக் கொடுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.